வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன். இன்றைக்கு மானிப்பாய் இளவால பெரியவளான் பண்டதரப்பு சங்கான பொதுமக்களுக்கு இந்த செய்தி. இன்றைக்கு சண்டிலிப்ப பிரதேச சபை இல்ல மன்னிச்சு கொள்ளுங்க, பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பேர் அவருக்கு எங்கள்ட பவானந்தராஜா ஐயா அவனுடைய தலைமையில நடைபெற்றது. அங்க இந்த பிரதேச மீட்டிங்களுக்கு வரமாட்டினோம். எங்கட பெருங்குடி மன்னர் வரமாட்டின வேற ஸ்ரீதரன் அல்லது வரமாட்டின செத்தாலும் அங்க நாங்க தான் போகணும். அங்க போறதுக்கு மட்டும் நாங்கள். சோ இதுல போன விடயத்துல முக்கியமா கதைக்க வேண்டிய விஷயம் உண்ட கதைப்போம். உங்களுக்கு தெரியும், சாவச்சேரி என்றது சாவச்சேரியான்ஸ் என்று ஹிட்டாயினது ரவிராஜ் அண்ணா ரவிராஜ் அண்ணாக்கு பிறகு என்னால பாராளுமன்றம் போனதுல சாவச்சேரிக்கு 80 லட்சத்தையும் ஒதுக்கி நான் ஒரு திட்டம் ஒன்றை சாவச்சேரி கொடுத்திருந்தேன். நான் உங்களுக்கு தெரியும், 20 லட்சம் ஜப்னாவில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் 80 லட்சத்தை சாவச்சேரிக்கும் ஒதுக்கி கொடுத்திருந்தேன். அந்த மொத்த 80 லட்சத்துல சர்க்குலரையும் நான் சரியா பார்க்காமையும் விட்டுட்டேன். இந்த அசம்ஷன் வேற, பட் இவங்க சர்க்குலர்ல அடிச்சிருக்காங்க. அதாவது நான் நினைச்சேன் ஒரு கிளப்புக்கு மேக்சிமம் 20 லட்சம் ரூபா கொடுக்கலாம். ஆகவே மொத்த கிளப்புகளுக்கு 80 லட்சம் 1 கோடியே கொடுக்கலாம் நினைச்சேன் 5 கிளப்புகளுக்கு. ஆனா என்ன நடந்தது என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாகவே ஒதுக்கப்பட்ட 1 கோடியில மொத்தமாக ஒதுக்கப்பட்ட 1 கோடியில 20 லட்சம், அதாவது 20% தான் ஸ்போர்ட்ஸ் கிளப்புகளுக்கு என்னால கொடுக்கலும் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே சாவச்சேரிக்கு இப்ப நான் கொடுத்த 80 லட்சத்துல 60 லட்சம் அப்படியே மெஞ்சி இருக்கிறது. இப்ப 6ஆம் மாதம் இன்றைக்கு 15-16ஆம் தேதி ஆயிட்டு 8ஆம் மாதத்துக்குள்ள வேலையை முடிக்கணும். 2 மாதம் தான் கிடக்குது. இல்லாது அர்ச்சுனா ராமநாதன் காசு செலவழிக்கல என்ற ஒரு கதையை உருட்டி விட்டுருவாங்க. தெரியுதா எங்கடாக்கள் பாக்குறவே இல்லை. சோ இப்ப அதோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு என்னென்றால், படையப்பா ரேஞ்சுக்கு இப்படி செலவழிக்கிறது என்கிறதான் பிரச்சனை. சோ இன்றைக்கு என்னென்றால், இப்ப எனக்கு விருப்பம் இல்லை ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் சில்லறையாக காசுல ஏதாவது ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தணும். அந்த 1 கோடி காசுல ஏதாவது ஒரு பிரயோசனமான ஒரு அபிவிருத்தி ஒன்றை செய்யணும். இப்படி சும்மா வாக்கு பிடிக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு மதகுகள் கட்டுறதுக்கு நல்லா காசு கொடுக்கலாம். அதனால அப்படிப்பட்டவன் இல்லை. நான் எப்பவுமே ஒரு லாங் டேர்மா தான் சிந்திப்பேன். என்னது 20 வருஷம் கழிச்சு இந்த மதம் இவ்விடத்துல இருக்குமா? இல்ல. சோ மதம் எங்க கட்டணும் அங்க கொண்டே கட்டு. அது 20 வருஷத்துக்கு பிறகு விளங்குமா அவங்களுக்கு? ஓகே, அவன் அர்ச்சுனா இப்ப உயிரோட இல்லாலும் ஜோதிச்சு கட்டிக்கான், பாத்தியா மச்சான், எங்க கொண்டே மத கட்டிக்கான். அப்படியே விட்டுட்டு சும்மா ரைட் இன்றைக்கு ரைட் இந்த 200 பேட்டை இந்த ஏரியா 200 பேட்டை ஓட்டையும் எடுக்கணுமா? ரைட் இவ்விடத்துல மத கட்டு, அதுல நின்று படம் எடுக்கிற மாலைகளோட ஒரு போட்டோ போடுறது விரலியல் மாதிரி, அந்த மாதிரியான வேலைகளை என்னால செய்ய இயலாது. சோ உங்களுக்கு தெரியும், நான் சாவச்சேரிகள் இந்த முறை அள்ளி கொடுத்தேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துலயும் அள்ளி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு தெரியும், முதுக்கு முதல் பருத்தத்துறைக்கு அள்ளி கொடுத்தேன் 30 லட்சத்தை. அதுக்கு முன்ன கோப்பாய்க்கு அள்ளி கொடுத்தேன். இப்படியே இந்த முறை 80 லட்சத்தை சாவச்சேரி கொடுத்தேன். இன்னொரு 3 வருடம் இருக்குதானே. சோ அந்த 3 வருடத்துல ஒரு பிரதேசமா கொடுப்போம். அது பிறகு கௌசல்யா நரேந்திரன் இருந்தாலும் கௌசல்யா நான் சொல்றதானே கொடுக்க போறாள். சோ அள்ளி கொடுப்போம் என்று டிசைட் பண்ணினேன். டிசைட் பண்ணி போட்டு பார்த்தா இப்ப ஒரு 2 கிழமைக்கு முன்னா கடிதம் திரும்பி வந்திருக்கிறேன். என்னட்ட சாவச்சேரிக்கு நீங்க மேக்சிமம் கொடுக்கக்கூடியது பிரதேச விளையாட்டுத்துறை அபிவிருத்தி செய்யறதுக்கு 20 லட்சம் மட்டும்தான், இதுக்கு மேல நீங்க கொடுக்கலாது என்ற கடிதம் வந்திருக்குது. இப்ப 6ஆம் மாதம் 19ஆம் தேதி ஃபைனல் அப்ரூவலுக்கு போடணும். டிசிசி மீட்டிங் ஃபைனல் அப்ரூவலுக்கு போடணும். சோ இன்றைக்கு நான் வந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா தெல்லிப்பளை இல்ல, இது என்னிடம் சண்டிலிப்ப பிரதேச ஒழுங்கமைப்பு கூட்டம். சண்டிலிப்ப பிரதேசத்துல பிரதேச எல்லாரும் சரியான நல்ல மனுஷன். அப்ப அதுல வீடியோக்கள் கணக்க வரும். என்னடா தவிசாளர் கேட்டார், என்ன எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் கொடுத்துருக்கீங்கன்னா அர்ச்சுனா மட்டும் ஒரு இடம் கொடுக்கலையா என்ற ஒரு நக்கல் கதை. தவிசாளர் எங்கள்ட மீன்பிடி தவிசாளருக்கு. அப்ப நான் சொன்னேன், இங்க வாங்க ஐயா, என்னோட இப்ப 80 லட்சம் மிச்சம் கிடக்குது. மற்ற மாதிரி எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் 1 லட்சம் உங்கள்கிட்ட அவைண்டாக எல்லாம் போட்டுக்கணும். 10 லட்சம் 1 லட்சம் இப்படி கொடுக்கறதுன்றதே அர்ச்சுனா வந்தா அப்புறம் வெளியால தெரியுண்டா பண்ணாட கஸ்மாலம். அதால இந்த கஸ்மாலத்துக்கு சொல்லுங்கடா யாராவது 80 லட்சம் மிச்சம் வச்சிருக்கேன்டாப்பா. 20 லட்சம் சாவச்சேரிக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் கொடுத்தா மிச்சம் 80 லட்சம் வச்சிருக்கான். அப்படியே வச்சிருந்தா திரும்பி போயிடும். இவ்வளவு நாள் மெட்டாக்களுக்கு நான் பேசுறேன், நான் கொடுக்கலன்னு இப்ப எனக்கு நான் ஏற்கனவே கொடுத்ததை ரிட்டர்ன் பண்ணி போட்டாங்க. ஏற்கனவே நான் சாவச்சேரி கொடுத்ததை பார்த்து ரிட்டர்ன் பண்ணி கடிதம் திருப்பி அடிச்சிருக்கணும். அப்படி செலவழிக்கலாண்டு. சோ இப்ப நாவாந்துறையில 3 இப்ப பாருங்க, எனக்கு மட்டும் வாய்க்குது இப்படி என்று. நாவாந்துறை, காக்கதீவு, மற்றது ஏதோ ஒரு இடம்
நாவாந்துறை காக்கதீவு நிலுங்கவார் மற்றது நாவாந்துறை காக்கதீவு சாவக்காடு என்று 3 இது இருக்கு. சரிதானே? அந்த 3 இறங்கு துறையும் கட்ட வேணும். இப்ப பிரச்சனை இப்ப என்னடா அது பெரிய பிரச்சனை. அவங்க சேத்துக்களால இறங்கி நடந்து வந்து பாசியலுக்களால் நடந்து வந்து அவங்களோட காலெல்லாம் புண்ணாது. நாங்கள் அந்த மீனை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். ஒரு வெக்கமான ரோசம் இல்லாம இப்படி ஒரு கஷ்டப்பட்ட மீனவ சமூகத்துக்கு உதவி செய்யாம அவங்களோட மீன்களையும் ராளைகளையும் எடுத்து தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவங்களோட வயிற்றுலையும் அடிச்சு கொண்டு மீன்பிடி சமூகத்துண்டு. சோ அவங்களுக்கு 20 படி கொடுப்போம்னு பார்த்தா அமைச்சர் சந்திரசேகரன் ஒருத்தர் இருக்கிறார் தானே. இவர் சொன்னார், நான் வீடியோவையும் போட்டு, நான் இந்த வீடியோ ஃபாலோ பண்றாங்களுக்கு அது நல்லாவே தெரியும். சரிதானே? வீடியோவும் போட்டா அமைச்சர் சந்திரசேகர் இருக்கிறார் தானே. அந்த அமைச்சர் சந்திரசேகர் என்ன செஞ்சாருண்டா, நீ வந்து ஒன்னும் இறங்குதுறை ஒன்னும் கட்டி கொடுக்க வேண்டாம், சந்தையில் ஒன்னும் கட்டி கொடுக்க வேண்டாம், நீ அதை நாங்கள் எல்லாம் செய்வோம், நீ ஒன்றே ஸ்போர்ட்ஸ் இலகளுக்கு போடணுதான் நான் சாவச்சேரியில போட வேண்டி வந்தது. இப்ப பிரச்சனை என்னண்டா, நாவாந்துறை காக்கதீவு மற்றது இந்த இது 3வது அந்த 3க்கும் நான் 20 லட்சம் படி கொடுத்தா அவங்க நிக்கிற இடத்துக்கு ஒரு சிமெண்ட்டை போட்டு கொடுத்துருவேன். தர்சன் ஒருத்தர் இருக்கிறாராம். அவர் நல்லா அவருக்கு அந்த சட்டத்துல இருக்க ஓட்ட விளங்கிடுது. வடிவா சொல்றாங்க, எப்படி எங்கட சனத்தை எங்கட சனமே அழிக்கின்றத பாருங்கடா. இதான எங்கட நாங்கள் தான் இப்படி நாசம் அடி சிங்களவனங்களை அழிக்கிறடா, நாங்கள் தான்டா எங்களை அழிச்சு கொண்டுக்கிறோம். இந்த வீடியோ பாருங்க முழுக்க. சோ இந்த கரையோர பாதுகாப்பு திணைக்கத்துல கரையோர திணைக்கத்துல அதாவது என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரியில இருக்கிறார். அவருக்கு பேர் வந்து தர்சன். அவர் சொந்தமாக ஓப்பனாக முறைப்பாடு இன்றைக்கு வந்து மானிப்பாய் டிசிசில வந்து மானிப்பாய் டிசிசில ஓப்பனா வந்து எழுப்பி சொல்றாங்க. இப்படி தர்சனன்றவர் எங்களை சட்டியா கஷ்டப்படுத்தி கொண்டுக்கிறார். நாங்க ரங்குறதுக்கு 2 மண்ணை கொண்டே போட்டா கூட வழக்கு போட்டு கொண்டுக்கிறார். லேண்ட் ஃபில்லிங் சொல்லி. லேண்ட் ஃபில்லிங் என்னண்டா, ஒரு கடற்கரையில ஒரு சின்ன ஒரு சதுரமா ஒரு இடத்தை கட்டி அதுல வந்து போட்டை அணைக்கிற அந்த ஜட்டி என்று சொல்லுவாங்க, ஜெட்டி. அந்த ஜெட்டிய லேண்ட் ஃபில்லிங், அதாவது வந்து அது வந்து அந்த அனுமதி வந்து ஜனாதிபதிக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த லேண்ட் ஃபில்லிங் உரிய அனுமதி வேற யாருக்குமே இல்லை. கடற்கரையில யாருமே கடலுக்கு உள்ளுக்குள்ள போய் ஒன்றையும் கட்டையிலாது. சோ அந்த செக்ஷனுக்குள்ள பாவி இவன் அந்த அப்பாவி மீனவர்களை ஒவ்வொரு முறையும் போட்டு வழக்குகளை போட்டு கொண்டிருக்கிறான். அதை தீர்மானிக்கிற சக்தி இந்த பவானந்தராயருக்கு இல்ல. நான் இந்த இந்தியா டிசிசி மீட்டிங் வேற படியால வீடியோ வேற மடியா பாருங்க குழுவி நான் பேசுறேன். பவானந்தராயருக்கு மரியாதை இருக்கு, வயசுக்கு மூத்த மனுஷன் உண்டு. ஆனா முட்டாளா இருக்க கூடாதுல்ல, பைத்தியக்காரங்களா இருக்க கூடாதுல்ல. முட்டாள் கேசலுக்கு நாங்க என்ன செய்யறது? அப்ப அது உங்கண்ட மீன்பிடி அமைச்சருக்கு தான் அந்த ஏரியாவிலேயே கை வைக்க இயலாம். நான் கை வைக்க இயலாது தானே. அப்படியே அப்ப போய் பிரசிடென்ட் ஒரு அப்ரூவல் எடுத்துக்கொண்டு 2 ஜட்டியா கட்டுங்க வேண்டாப்பா. காசை எந்த ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல தார், ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல இல்ல எந்த டைவர்சிஃபைட் ஃபண்ட்ல தாரன்னு கட்டுங்க வேண்டாப்பா. இப்ப 6ஆம் மாதம் இன்றைக்கு வடிவ ஞாபகம் 6ஆம் மாதம் 16ஆம் தேதி 19ஆம் தேதி யாழ்ப்பாண டிசிசி அப்ரூவலுக்கு போட போறேன். சரிதானே? அதை இழுத்தடிச்சு இப்ப 8ஆம் மாதம் வரைக்கும் இழுத்தடிச்சு அந்த காசை நாசம் இருப்பாங்க. இருந்து பாருங்க வேணுமெண்டா. அந்த 3க்கும் 60. மற்றது இங்க இதுல சில்லாலையில தாய் சேய் நலன், அதையும் கேளுங்கோவா. தாய் சேய் நலன் நிலையத்தை வந்து இவங்க சில்லாலையில RDHS நடத்துறது வந்து பழைய ஒரு சனசமூக கட்டிடத்திலையா. அதே அவங்க திருத்தி தாங்கவும் மரம் வைக்கிறது என்ன மறந்து வைக்கிறதுக்கு இடம் இல்ல, மேல இருக்கிற கூரை மரங்கள் எல்லாம் கீழே விழுந்து முடியுது என்றால் காசு இல்ல. சரி, என்னோட 80 லட்சம் நான் வச்சிருக்கேன் தான் 80 லட்சம். சோ அந்த 80 லட்சத்துல 20 லட்சத்தை அவங்களுக்கு கொடுப்போமான்னு பார்த்தா அதுக்கு நீ அப்ரூவல் எப்ப தருவாங்கன்னு எனக்கு தெரியாது. 6ஆம் மாதம் 19ஆம் தேதி தழுவல் அப்ரூவல் அப்படி இப்படி என்று போட்டு இதுதான் நிலைமை. இதான் என்னடா ஒரு லாங் டேர்மா திங்க் பண்ணல. அது ஒரு ஜட்டி, அதாவது வந்து நாவாந்துறை காக்கதீவு சாவக்காடு இந்த 3 மீனவ சமூகத்துக்கும் ஒரு நிக்கிறது 20 லட்சம் ரூபாய் படி ஒரு 3 இத கட்டி கொடுக்க வக்கில்லேண்டா. ஒரு போட்டை வந்து அணைக்கிற சீமந்தில கட்டி கொடுக்க வக்கில்லேண்டா. நானே தெளிவா சொன்னான் அந்த மீட்டிங்ல. அடுத்த முறை நாமல்லையோ இல்லாட்டி மைந்தேண்டிலையோ இல்ல ரணில் விக்ரமசிந்தியோலயோ அல்லது சஜித்தின்டையோ மேடையில ஏறுவேன். வேறு என்ன செய்வேன்டா, இது கூட கட்டி கொடுக்க கூட வக்கில்லாத அரசாங்கம் தான் இங்க இருக்குது. நீங்க யாராவது ஒருத்தன் கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட் போடுவான்டான்னு உண்மையை சொல்லுவேன். அதான் உண்மை. இவ இல்ல என்ன பண்ண சொல்லுவீங்கன்னா, ஓகே தமிழ்லம் வேணும், தமிழம் கிடைக்காது, அர்ச்சுனா வந்து அங்க போய் சிங்களவன்ட்ட நாக்கினாலும் இதுதான் வழி. இந்த நாட்டுல ஜனாதிபதி யாரோ ஒருத்தன் சிங்களவன் தான் வரப்போறான், தமிழம் வரப்போற இல்ல தானே. சோ சிங்கள ஜனாதிபதி ஒருத்தன்கிட்ட போய்த்தான் நாங்க என்ன செய்ய வேணும்,
போய் ஐயா அதை கட்டித்தாங்க, ஐயா இதை கட்டித்தாங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமை இருக்குது. சும்மா வெளிநாட்டுல இருந்தோண்டு வெறிய போட்டு குளர்ற 1-2 டிக்டாக் இருக்கு. நான் இதை சொல்றேன் தெளிவா. சும்மா உங்க இருந்து குளரலாம் ராசா. ஆனா இங்க அந்த கஷ்டப்பட்ட மீனவர்களுக்கு ஒரு ரங்குத்துறையை கட்டி கொடுத்துக்கு எங்களால யாராலையும் மேலாது. இயக்கம் பிரபாகரன் சேர்த்த இந்த கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான காசு எல்லாம் வெளிநாடுகள்ல கோயில்லையும் கடைகள்லையும் அதுலயும் இதுலயும் கிடைக்காதான் ஜதார்த்தம். இந்த ஜதார்த்தத்தை சொல்றால பைத்தியக்காரன்றிய. அதுல இருந்து எடுத்துக்கொண்டு கோழி கூட்டுக்கும் மண்ணாடியும் மயிருக்கும் இங்க காசு அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வாரது ஹஸ்பண்ட் இல்லாத குடும்பத்துல பொம்பளையில கூட்டிக் கொண்டே உங்களை அன்றாதபுரத்திலையும் மதவாட்சியாலையும் படுத்தெழும்புறது. இதான்டா உண்மை, இதான் ரியாலிட்டி. நான் தொழிலதிபர், இந்த தொழிலதிபர் கொண்டு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறது, பிள்ளைய தூக்கி படம் எடுக்கிறது, கூட்டிட்டு போய் எங்கேயாவது மதவாட்சிலையும் அங்கேயும் இங்கேயும் ரூம் வழிய கிடக்கிறது, நீ போறது ஆட்ட காசு தேசிய தலைவர்கிட்ட பேர்ல சேர்த்த காசு. நீங்க எல்லாம் வெளிநாட்டுல தொழிலதிபர், இங்க இன்னொன்று வந்து பண்ணி கொண்டா காட்டி கொண்டு சொல்லி வேலை இல்ல, காய்ச்சி வேலை இல்லடாப்பா. கதைச்சா என்ன பைத்தியக்காரண்டிவியா, என்ன கதைச்சா எங்களை பைத்தியக்காரண்டிவியா, இதுதான் உண்மை. ஆனா அந்த நாவாத்துறையில இருக்கிறவனுக்கு ஒரு ரங்குதுறையை கட்டி கொடுக்கறதுக்கு வேணா ஒரு தொழிலதிபரால ஏழுமா, தொழில் அதிபரால் ஏழுமா, ஏலாது. தொழிலதிபர் போய் விஜயின் அமைச்சரை சந்திச்சாராம். இங்க கன பொம்பளைக்கு வேலை விடுக்கிறாரு, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன எவிடன்ஸோட மாட்டு இதுல உண்டு. ஒவ்வொரு பொம்பளையும் வந்து சொல்லு அங்க படிச்சாரு இங்க படிச்சாரு, அப்ப வழக்கு போடுவோம்னா வரமாட்டான். அதான் உண்மை. பெரிய தொழிலதிபர். ஆனால் நடக்கிற உண்மை அதான் ராசா. அதை சொன்னா நீங்க என்ன நம்புறீங்க இல்ல, என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. இப்ப அந்த நாவாந்துறை, சாவக்காடு, காக்கதீவு இந்த 3 இறங்குதுறைக்கும் அந்த 20 லட்சத்தை போட போறேன். வேற வழி இல்லை எனக்கு, சரிதானே. மற்றது சில்லாலையில இருக்கிற தாய்சேய் நில பராமரிப்பு நிலையத்துக்கு 20 லட்சத்தை போட போறேன். ஏன்னா சாவச்சேரி போட்டதை சாவச்சேரியில இருக்கிற அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணது. ஒன்லி 20% தான் போடலாம். சர்க்குலர்லையும் அதை போட்டிருக்காங்க. நானும் அதை வடிவா பார்க்கல. நான் நினைச்சேன் ஒவ்வொரு இடத்துக்கும் 20 லட்சமா போடலாம் ஆகுமென்று போட்டு 5 ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு போய் பார்த்தா அவங்களுடைய காய்ச்சா கடைசி அவனுக்கு 5 லட்சத்தை தான் போட வேண்டி வரப்போகுது, சரிதானே. சரி, அப்ப இதை கூட எனக்கடா 2 லட்சமா போடுறதுல பிரயோசனம் இல்லை. சரி, இங்க ஒன்றே போடுவோம். இங்க வந்து பார்த்தா இங்கே நீ இவங்க பாதுகாப்பு கடலோர பாதுகாப்பு அமைச்சிட்டு இருந்து நீ அனுமதி எடுத்து இவங்க எப்ப எனக்கு செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இதை போடுறேன், இல்லாட்டி இந்த காசு திரும்பி போனா 100% பொறுப்பு அரசாங்கம் தான். ஒரு குறை என்ன சொல்லலாம், நான் டிலேயா தான் போடுறேன். 6ஆம் மாதம் தான் போடலாம், 3ஆம் மாதமே போட்டுருக்கணும். 3ஆம் மாதம் பட்ஜெட் ஸ்பீச் முடிஞ்சு 3ஆம் மாதம் 21ஆம் தேதி, 4ஆம் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கடிதம் அடிச்சவே. இப்போ 1 மாதம் 5 மாதம் 1 மாதம் டிலே. அந்த 1 மாதம் டிலேயில ஒரு 15 நாள் டிலே காரணம் சாவச்சேரியில நான் போடணும் வெளிக்கிட்டதை திருப்பி விட்டாங்க. அதான் உண்மை. சரி, இதுக்கு மேல மனுஷன் என்னடா செய்யறது? வார காசை ஒரு நல்ல விடயத்துக்கு செலவழிக்கணும். அதுக்கு 10,000 ரெகுலேஷன்ஸ் கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேல என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. உங்களோட மனச்சாட்சியின்படி இதுக்கு மேல என்ன செய்ய வேணும் என்று நீங்க நினைச்சீங்க என்றால் நீங்கள் அதை எனக்கு சொல்லலாம். ஆனால் இதுதான் உண்மை. இதை நான் சொன்னேன் பாவானந்தராயர்கிட்ட. உங்களோட வேற வழி இல்லைன்னு சொன்னா நான் போய் பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டேன். தர்சனன்றவருக்கிறா பார்லிமெண்ட்ல கம்ப்ளைண்ட் போடுறேன் என்று சொல்லி கேட்டால் அதுக்கும் வழி இல்லை. நீங்க தான் அமைச்சர். அடே, இதைத்தான் நான் சொல்றேன். இதுக்காண்டு தான் மஹிந்த ராஜபக்ச மேடையில வரை கதைக்க வேண்டி வந்தது. ஒன்றில் நீங்கள் அனுரவோடு கதைச்சீங்களா, இல்ல அடுத்த ஜனாதிபதி யார் வாரானோ அவன் நானா தான் இருப்பேன். மக்கள் இயக்க முன்னணியா தான் இருக்கும். நான் தான் என்னுடைய கட்சிக்கு தலைவராக இருப்பேன். கண்டவன் எல்லாம் வந்து கண்டவண்ட சிங்களவண்ட கட்சியில எல்லாம் போய் சேர்றதுக்கு நான் முட்டாள் இல்லை. நான் ஒரு கட்சி அமைச்சு கொண்டு எனக்கு ஒரு 4 பாராளுமன்ற உறுப்பினடா நான் நெகோசியேட் பண்ணுவேன்டா. என்ற சனத்துக்காக நெகோசியேட் பண்ணுவேன். அது கூட விளங்காம குளறுகிற கலைஞர் வேற உண்டு. இதுதான் நிலைமை. இதுதான் ஒரு இறாங்குதிரையை கட்டி கொடுக்க கூட வக்கில்லாத ஒரு இதுக்கெல்லாம் யாரோ பெட்டர்ன்னு சொன்னா அதுக்கு மாட்டிப்பாங்களே. நீ அவருக்கு நல்லா சொல்றோம், அவன் கொலகாரன் அப்படி அப்படின்னு. இதாண்டா இங்க இருக்கிற சனத்தின் யதார்த்தமான வாழ்க்கை. இதான் நிலைமை. இதை விளங்கி கொள்ளுங்கடா. இதை விளங்குறதுக்கு தான் உங்களுக்கு கத்தி 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 அரசியல் செய்ய வேண்டி கிடாது. இல்லாட்டி ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட்டா 5000 வராது இந்த வீடியோவால. கத்துறதுக்குரிய காரணமே இதுதான் ராசா. விளங்கி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.